நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. தமிழ் மூவி பார்க்குற மாதிரியே இல்லை. அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டியாக போகும்ல, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கு. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கூட நம்ம சொசைட்டியில் இருக்காங்க. அந்த ஊருகா மாதிரி லைட்டாக தொட்டுட்டு போகணும். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மாதிரியே பண்ணது கொஞ்சம் சலிப்பு தட்டுது. படம் நட்டி அந்த ஒரே ஒரு கேரக்டர் கேட்டு படத்தில் வந்தது. அதை வந்து திருப்தியாக செஞ்சுருக்கான்னு சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராக இருக்காப்புல, அட்டகாசமாக இருக்கார். ஃபிட்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவரோட காப் ரோல் ரொம்ப நல்லாவே பொருந்தது. அவர் பார்வையிலையும் சரி, அந்த கார்லேருந்து இறங்குறதே சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதனால் நட்டி படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். படத்தில் வேறு என்ன மேட்ரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஹீரோ வந்து உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காப்புல. என்ன இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு வந்து ஒரு பயாலஜிக்கல் டிஸார்டர் ஒன்று இருக்குது. அவங்க அம்மா இறந்ததுனால டிப்ரெஷனில் போயிட்டு அது இருக்காங்க. அந்த ரோலை வந்து அதிகமாக பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம நினச்சிக்கலாம், அதாவது அப்பப்போ அந்த ஊருகா மாதிரி லைட்டாக தொட்டுட்டு போகணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மாதிரியே பண்ணது கொஞ்சம் சலிப்பு தட்டுது என்னடான்னு சொல்லிட்டு. இது தவிர வந்து பாடினி இந்த ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே செம்ம அழகாக இருக்காங்க, செம்ம க்யூட்டாக இருக்காங்க. 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி நிறைய படம் வந்தாலும் சரி, ஆன்லைன் சூதாட்டத்தினால அந்த மக்கள் பசங்கள்லாம் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறாங்கிறத கொஞ்சம் டீப்பாகவே சொல்லியிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். மைனஸ் வந்து லேகு தான், ரொம்ப லேகாக தான் இருக்குது. அந்த போர்ஷன்லாம் அந்த ஹீரோ பையன் போர்ஷன்லாம் வந்து ஜாஸ்தியாக ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே நல்ல நடிகன், நல்லாவே நடிச்சிருக்காப்புல. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒரு ஹீரோக்குள்ள மெட்டீரியல் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி அந்த சீன்ஸை ஜாஸ்தி வச்சுட்டான்னு டேரக்டர்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், அதில் ஒரு குழப்பம் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. அது ரொம்ப கிறிஸ்பியாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து எப்படி இருக்கும் சீன்ஸ் ஒரு கியூரியாசிட்டியோட கொண்டு போயிருக்காங்க மேக்கிங் ஈஸாக. இப்போ வந்து சூதாட்டமாக கேம் விளையாடுறாங்களே நிறையா ஆன்லைனில் ரம்மி இது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ஒரு அவேர்னஸ் மாதிரின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் நானே சொல்லிடக்கூடாது, ஒன்று வச்சு அதனால சொல்கிறேன். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம். மேக்கிங் வைஸாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆக்டிங் எல்லாரும் கொடுத்துக்கிற அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வைஸாக நல்லா இருக்குது. அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டியாக போகும்ல, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்குது. அங்கங்கே ஒரு சாங்ஸ் மட்டும் ஏன் இந்த சாங்ஸ் ஏன் இடையில ஏன் வச்சாங்க, அந்த ஃபீலை வந்து எங்கே கட் பண்ணிடுமோ, ஃபீலை கொடுக்கணும் நினப்போம் ஒரு சில இடங்களில் மட்டும். பட் படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு கொண்டு போகிறாங்க. அடுத்த சீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க. அது வந்து ப்ளஸ்ஸு. அதே மாதிரி அவங்க ஆக்டிங்கும் வந்து எந்த ப்ராப்ளமோ ரொம்பன்னு சொல்லலை, பட் ஓகேவாக கரெக்டாக இருக்குது. அங்கேயும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துக்கு. அது நம்ம ப்ளஸ்ஸு. மைனஸ்னால் ஒரு சில இடங்களில் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் இந்த சீன்ஸ் குறைச்சிருக்கலாம்னு தோணும். வேறு அந்த பாட்டு வரும், ஒரு பாட்டு 2 பாட்டு, அதை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தோணும். அதோட பாட்டு ஓகே, பட் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் கன்வியூஸாக நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு அடிக்ஷன்னா எவ்வளோ ஒரு மோசமானதுன்னு காமிச்சிருக்காங்க. 3 ஹவர்ஸுமே ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்ற மூவி. தியேட்டர்ஸில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹோல் மூவி நாங்களாம் நிஷாந்த் ப்ரோவோட ஃபேனு, அதனால எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல மூவி. இல்லை, ரொம்ப ட்விஸ்ட்டு தான் நிறையா ஜாஸ்தி இருக்குது. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. தமிழ் மூவி பார்க்குற மாதிரியே இல்லை, நிறையா ட்விஸ்ட் இருந்தது. வைலன்ஸ் ஒன்றும் அப்படி இல்லை, ஃபுல் என்கேஜிங்காக இருந்தது. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு மூவியாக இருக்குது. தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. காஸ்ட் அண்ட் க்ரூலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லைக் யூனோ கேமிங்ஸ்னால ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி அவங்க லைஃபையே அழிச்சிக்கிறாங்க. லைக் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஃபிலிம். ஸோ டெஃபினட்டாக எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்கணுன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. காட்ட வேண்டிய நீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்க்கு. பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம சும்மா ஜென்ரல் பைப்போலர்லாம் இப்படி தானே இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி தாட் இருக்கும். பட் அந்த பைப்போலரில் இவ்வளோலாம் இருக்கான்னு சொல்கிறது வந்து ஐ ஹர்ட் தட் த ப்ரொடியூசர் வந்து ஹிஸ் டாக்டர். ஸோ அவங்களாம் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம். லைக் லிட்ரலி அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கூட நம்ம சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க அவ்வளோ நல்லா புல் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபிலிம் வைஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட். நல்லா ஷோ பண்ணியிருக்காங்க, நல்லா காட்டியிருக்காங்க அந்த படம். ஃபிலிமாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பற்றினா நம்ம எப்படி சொல்கிறது, இஸ் அ வெரி வெல் நோன் ஆக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இஸ் ஜஸ்ட் அன் ஆடட் வேல்யூ ஃபார் திஸ் ஃபிலிம், அது மாதிரி சொல்லலாம். Overall, it's a very good movie. I think everyone should come and watch in the theatres, especially with family. நல்ல மாதிரி நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் பரவாயில்ல, ரொம்ப பிரமாதமாக நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே தான், தேங்க்யூ. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார்.
இது வந்து ஆன்லைன் ஃப்ராட்லெண்ட் பற்றி தான் படம் இருந்தது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. படமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நட்டி சார் வேறு நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது சார். தேங்க்ஸ். வயலன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி ஒருத்தங்க எப்படி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி எப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது மாதிரி தான் இந்த படமே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கு. இல்லை ப்ளஸ்ஸும் இருக்குது, நம்ம கற்றுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் ஆன்லைன் ஃப்ராட்லெண்ட் மூலயமா வந்து நம்பி பணத்தை போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்க எவ்வளோ வந்து அந்த காசை செலவு பண்ணி எவ்வளோ அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா சைக்கோ மாதிரி ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஆகக்கூடாதுன்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. நட்ராஜன் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நிஷாந்த் ரூஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆன் த ஹோல் ஆல் த கேரக்டர்ஸ் ஹேவ் பர்ஃபார்ம்ட் வெல். சொசைட்டிக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு இது தேவையான கருத்து உள்ள படம். ஏன்னா அந்த கேமிங் அடிக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் அதனால் வந்து லைஃப் நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக வந்து இது நல்ல கண்டென்ட் மூவி அண்ட் நைஸ் மேக்கிங் ஆல்சோ. படம் ஆன் த ஹோல் நல்ல மேக்கிங்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸு, எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்கார். அவர் வந்து நிஷாந்த் ரூசோன்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இனிமேலும் நல்லா நிறைய படங்கள் நிறைய பண்ணணும் அவர். சீசான ஒரு படம், நட்டி சார் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. புதுமுகமாக பண்ணியிருந்தார் ஹீரோ. அந்த படம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சோசியல் மெசேஜ், ஒரு கேமோட அடிக்டடோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து வருது. ஒரு சீனும் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்குது. இந்த டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சோசியல் மெசேஜ் நிறைய விஷயங்கள் பண்ணுற ஒரு இதுவாக கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். வைலன்ஸ்லாம் இல்லை, சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அது ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய இதுவாக இருக்குது. கண்டிப்பாக இது கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப புது ஹீரோவாக இருந்தாலும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே ஒரு என்ன நடக்க போகுது யாருன்னு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது.